ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சப்னாஸ் சேனல். பார்த்ததுமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது உண்டியல் ஓப்பன் பண்ணுற வீடியோ தான் அப்படின்னு. ஆமாம், இது உண்டியல் ஓப்பன் பண்ணுற வீடியோ தான். என்னோட 2 உண்டியல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா, அதனால் 2 உண்டியல்லாம் சேர்த்துருக்கோம். இது வந்து 1 இயர் சேவிங்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 10 மந்த்ஸ் சேவிங்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சு கரெக்டாக 2 மந்த்ஸ் கழித்து இதில் சேர்க்க ஆரம்பித்தோம். பாப்பா தான் சேர்க்க ஆரம்பித்தாங்க. அதாவது பாப்பா கையில் கொடுத்து காசு போட சொல்கிறது. அவங்களுக்கு சேவிங்ஸ் பழக்கம் வரணும் இல்லையா, அதனால் பாப்பா கையில் சேஞ்ச் இருக்கும் போதெல்லாம் 20 ருபீஸ் கொடுத்து போடுங்கன்னு சொன்னால் அவங்க அழகாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டு சேர்த்தது தான். இப்போ கரெக்டாக செகண்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். நாங்கள் கொடுக்குற காசு மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தா கொடுப்பாங்க. அதாவது என்னோட அப்பா, அவங்க என் ஹஸ்பண்டோட அப்பா அப்படின்னு யாராவது காசு கொடுப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் வாங்கிட்டு வந்து உண்டியலில் போடுவாங்க. கரெக்டாக அவங்க காசு கொடுத்ததும் கொண்டு வந்து உண்டியலில் போட்டுருவாங்க. அந்த சேவிங்ஸ் பழக்கம் அவங்களுக்கு நல்லாவே வந்துடுச்சு. அவங்க அப்பா என்றைக்காவது காசு கொடுக்காம போனால் கூட கேட்பாங்க. உண்டின்னு சொல்லுவாங்க. உண்டியல்னு சொல்ல தெரியாது, உண்டின்னு சொல்லுவாங்க. உண்டியலில் காசு போடணுமாமா அப்படின்னு கேட்டதும் ஆமான்னு சொல்லுவாங்க. உடனே காசு கொடுத்தோன்னா போட்டுருவாங்க. ஒரு உண்டியல் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. அது சும்மா வைக்கக்கூடாதுன்னு ஒரு 5 ருபீஸ் போட்டு தனியாக அந்த பக்கம் வச்சுட்டேன். இது அப்படியே நெக்ஸ்ட் இயருக்கு கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் எவ்வளோ செய்திருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு உண்டியல் பிரிச்சாச்சு இல்லையா, எப்போ செகண்ட் உண்டியல். இந்த 3 பிள்ளைங்களும் சேர்ந்து படாத பாடு படுத்திடுச்சுங்க. நான் தான் ஓப்பன் பண்ணுவேன், நீ தான் ஓப்பன் பண்ணுவேன். இப்போ சமு தான் எடுத்து போட்டுட்டு இருக்கா. இந்த நிறைய காசை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. நான் எடுத்து போடுறேன்னு சமு எடுத்து போடுறா. பட் என்ன அப்படின்னா, ஃப்ரேமை விட்டு வெளியே போயிடுறா. நான் இழுத்து உள்ளே வைக்கிறேன். மறுபடியும் அவள் ஃப்ரேமை விட்டு வெளியே போயிட்டே இருக்கா. அதனால் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இங்கே தான் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க எடுத்து போடுறாங்க. அப்படியே கொட்டுமான்னு சொன்னால் கூட கொட்ட மாட்டேங்கிறா. இல்லை நான் ஒவ்வொன்றா எடுத்து தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டாங்க. இப்போ 2 உண்டியில் இருக்க பணத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். 20s தனியாக, 50s தனியாக, அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி, அப்புறம் 100, 200லாம் அதில் கொஞ்சமாக தான் இருக்கும். 2 500 நோட்டு இருந்தது, அதை எடுத்தாச்சு. நோட்டு காசெல்லாம் எடுத்துட்டோம். சில்லறையெல்லாம் அள்ளி போட்டு வச்சாச்சு. அதை இப்போ எடுக்க வேணாம் அப்படின்னு உண்டியிலே போட்டு லாக் பண்ணி உண்டியில் ஓரமாக வச்சாச்சு. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம், எவ்வளோ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 10 ருபீஸ் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். 10 ருபீஸ் மட்டும் தான் இருந்தது. இப்போ கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த 500, 200, 200லாம் இருக்குது பாருங்கள். இதில் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 இருந்துச்சு. 20s வந்து 1100 இருந்தது. இந்த 50 ரூபா நோட்டில் 1500, டோட்டலாக 5000 ருபீஸ் இருந்துச்சு. பாப்பாவோட ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் இது.